இந்த ஆலையை வச்சுன்னு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கனிமொழி, ராசா, ஜகத் ரசிகன் இவங்க தான் வச்சுன்னு இருக்காங்க. இது மூடணும்னு நினச்சா அது அவங்க மூடலாம்ல. அதில் தான் கவர்மெண்ட்டே ஓடிட்டு இருக்கு. அதுதான் வருமானமே கவர்மெண்ட்டுக்கு. அது எப்படி ஒழிப்பாங்க? ஆட்சியாளருக்கு 2 பேர் வந்தாலும் மாற்றி மாற்றி அவங்க தான் நடத்துகிறாங்க சாரை ஆலையை. மெயினான கம்பெனியே யார்கிட்ட இருக்குதுன்னு எல்லாருக்குமே இந்தியாவுக்கே தெரியும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அது யார் நடத்துகிறாங்கன்னு தெரியும். அது ஏன்னா அவங்க வந்து சும்மா பேருக்கு நாங்களும் நடத்துகிறோம், நாங்கள் செய்கிறோன்ற மாதிரி நடத்துகிறாங்க. அதெல்லாம் மது இல்லாத இந்த காலத்தில் யாரும் சின்ன ஒரு 18 வயசு பசங்கள்லேருந்து எல்லாமே மது இல்லாத கிடையாது. முக்கால்வாசி மது ஒயின் ஷாப் பூரா மந்திரி இது கட்சிக்காரன் தான். அப்புறம் எப்படி ஒழிப்பாங்க? இல்லைங்களா, மது ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்லி சொல்லி ஜனங்களை ஏமாற்றிக்கினே இருப்பானுங்க. எல்லா திருட்டு பசங்களுமே மொத்த பேரும் திருட்டு பசங்க தான். இவனும் சரி அவனும் சரி. பாதி பேர் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், பாதி பேர் சாவான். இந்த எல்லாம் சரியில்லை. இப்போ அவனால் தான் இப்போ எல்லாமே உள்ள நிறைய வருது, நிறைய போதைப் பொருள்லாம் வருது. மது ஒழிக்கணும்னா வந்து பெரிய பெரிய கம்பெனி இருக்கு இல்லையா, நடத்துகிறதே கவர்மெண்ட் வந்து நடத்தணும்னு சொல்கிறதில்ல. அந்த மெயினான அவங்கக்கிட்டே சொல்லி மூடினாங்கன்னா அது சந்தோஷம். அது நம்ம குடிக்கிறவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் குடிக்காதீங்க நாங்கள் மது ஒழிப்போன்றது அது தப்பு. மெயினான அந்த கம்பெனி நடத்துகிறவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியும், உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எனக்கு உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அவங்ககிட்ட நேரடியாக வந்து இந்த கவர்மெண்ட் போய்ட்டு அவங்ககிட்ட சொல்லி இதை மூடிடுங்க, இது நிறுத்துருங்க, இந்த இந்தியாவுக்கே தேவையில்ல மது வேணான்னு சொல்லிட்டு அவங்களும் நிறுத்தினாங்கன்னா போதும், அது மதுவே ஒழிஞ்சிரும். தேவையில்லாமல் மக்கள்கிட்ட போய்ட்டு போராடுவோம், நாங்கள் ஒயின் ஷாப்பில் மூடுவோம், ஒயின் ஷாப்பை உடைப்பண்றதா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அது நேராக நடத்துகிறவங்ககிட்ட அது முடித்தாலே அது முடிஞ்சிடுது. இந்தியாவுக்கு மது வேணுன்றது வந்து பெரிய தப்பு. எவ்வளோ பேர் இப்போ சொன்னால் எவ்வளோ பேர் சாகுறாங்க மதுனால தான், எவ்வளோ பேர் குடும்பம் அழியுது, எவ்வளோ பேர் இப்போ எப்படி சொல்கிறதுனா மதுனால எவ்வளோ பிரச்சனை நடக்குது. இப்போ சாதாரணமாக இப்போ நான் இப்போ ஒரு 12 மணி ஆகிறதுக்குள்ளே சில பேர் சரக்கு இல்லைன்னா அவனே வீட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையாகுது. மதுனால எவ்வளோ குடும்பம் வேஸ்ட்டாக போகுது. மதுன்றது தேவையில்லை, இந்தியாவுக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கும் மொத்தமே தேவையில்லை. சென்னையில் வந்து ரொம்ப ஓவர். ஆனால் இப்போ திமுக விசிக இவங்கெல்லாம் சேர்ந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அது எப்படி சொல்கிறதுனா அது அவ்வளோ நான் வந்து அது என்ன சொல்லணும்னா ஏதோ பேருக்கு நடத்துகிறோம் அவ்வளோதான், நடத்துவாங்க அவ்வளோதான். மெயினான கம்பெனியே யார்கிட்ட இருக்குதுன்னு எல்லாருக்குமே இந்தியாவுக்கே தெரியும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அது யார் நடத்துகிறாங்கன்னு தெரியும். அது ஏன்னா அவங்க வந்து சும்மா பேருக்கு நாங்களும் நடத்துகிறோம், நாங்கள் செய்கிறோன்ற மாதிரி நடத்துகிறாங்க. அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. நம்ம இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் ஒன்று சொல்கிறேன். நான் பிள்ளைய எப்படி சொல்கிறேன், எனக்கு ஒரு 27 வயசு ஆகுது ப்ரோ. நான் இப்போ 27 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இது வரைக்கும் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் மதுவுக்காக ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே போராடிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் சீமான் வந்து அவரும் போராடிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த அன்புமணி ராமதாஸ் போராடிட்டு இருக்காரு. மது ஒழிப்பும் ஃபஸ்ட்டு கையெழுத்து போடுவார். இதுவே ஆட்சியில் இருக்கிற ஒரு முதலமைச்சரே சொன்னார், இந்த மாதிரி நான் வந்தவொடனே ஃபஸ்ட்டு கையெழுத்து மது ஒழிப்புனார். இப்போ இன்னும் போட்டுட்டு தான் இருக்கார் மது ஒழிப்புக்காக. இப்போ எதுக்குமே போடவே இல்லை. ஆனால் இப்போ வரைக்குமே அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் மது ஒழிப்புக்காக இப்போ வரைக்குமே போராடுறோம், விவசாயிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காரு. ஆனால் ஆட்சியில் இல்லைனாலும் மக்களுக்காக அவர் ரொம்ப ஒரு சேவை செஞ்சிட்ருக்காரு. அதனால் எப்படின்னா இவங்களுக்கு ஏதோ பேருக்காக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான். ஏதோ மது ஒழிப்போம், நாங்கள் மதுவை மூடுவோம், மதுவை திறப்போம், அதெல்லாம் சும்மா இதே பேருக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மது இல்லாத இந்த காலத்தில் யாரும் சின்ன ஒரு 18 வயசு பசங்கள்லேருந்து எல்லாமே மது இல்லாத கிடையாது. மது மட்டும் ஒழிக்க முடியாது. ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொண்டு வரும். அதில் மதுவால நிறைய பிரச்சனை நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே, நிறைய நடக்குது. ஆனால் அது மட்டும் அதான் வந்து மெயின் வருமானமே. முதலமைச்சருக்கு எல்லாருக்கும் மெயின் வருமானம் அதான். அது இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. மெயின் அதை ஒழிக்கவே முடியாது. ஆனால் இப்போ ஆளுங்கட்சியெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு. விசிக நடத்துறதா இருக்குது, இப்போ திமுகவும் பங்கேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஆளுங்கட்சியை சேர்ந்து நடத்துகிற மாதிரி தான். அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மாநாடு நடத்துகிறாங்க, சும்மா இது பேருக்காக நடத்துகிறாங்க, பேருக்காக நடத்தி அதை விட்டுறாங்க. அவங்க காசு வாங்கிக்கின்னு அதை விட்டுருவாங்க, அவள் தான். 4 பேர் சேர்ந்து காசு வாங்கினா அவள் தான். இந்த காலத்தில் மது மட்டும் ஒழிக்கவே முடியாது. மது இல்லாத வருமானம், எல்லாத்துக்கும் வருமானம் மது தான். எங்கே போனாலும் சரி திங்ஸ் பார்ட்டி இருக்கா, பார்ட்டி இல்லாத எதுவுமே கிடையாது. மெயின் பார்ட்டி. சாவு வீட்டிலேருந்து கல்யாணம் வீடு வரைக்கும் எல்லாத்துக்குமே பார்ட்டி தான். பார்ட்டி இல்லாத எதுவுமே கிடையாது. ஆனால் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒழிக்கலாம். ஆனால் ஒழிச்சா நல்லா இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த ஊரில் கலாச்சாரம் குடிச்சு எவ்வளோ பேர் இறந்தாங்க. அதெல்லாம் நல்லா, இந்த கலாச்சாரம் குடிக்காம தான் எவ்வளோ பேர் இறந்தது. நல்லா இருக்கும். என்ன
ஓகே. ஏன்னா அவங்க ஒழிக்கிறாங்க, அவன் வந்து நான் ஒழிக்கிறேன் ஒருத்தன் ஒழிக்க மாட்டேங்கிறான். மது விற்றா தான் தமிழ்நாடு ஒரு ரெண்டாம் போல இருக்குது. அப்புறம் எப்படி ஆனா ஒழிப்பாங்க? மாநாடுலாம் போடுறாங்களா கட்சிக்காரங்க? அது சும்மா அப்படி தான், எல்லாம் கண் துடைப்பு தான். முக்கால்வாசி மது ஒயின் ஷாப் பூரா மந்திரி இது கட்சிக்காரனு தான். அப்புறம் எப்படி ஒழிப்பாங்க? வந்துக்காது. உண்மையாக சொல்லட்டுமா, மொத்தமாகவே பப்ளிக்கை ஏமாத்துறானுங்க. தமிழ்நாட்டில் மது ஒழிக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அது சீமான் வந்தால் அவர் சொல்கிற மாதிரி கல்லுக்கடையை திறந்து ஒன்றா. ஆனா அதுவும் அப்பயும் கல்லு வந்துருக்குல்ல. கல் உங்களுக்கு மது கிடையாது. கல்லால் கல்லுனாலையும் சொத்து இழந்தவங்க, பொருளாதாரம் இழந்தவங்க நிறைய பேர். கல்லுன்னா லட்சக்கணக்காக சாப்பிட்றாங்க. மிஞ்சியும் போனால் ஒரு 100 ரூபாய்க்கு குடிப்பானா கல்? நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று மருத்துவ செலவு கம்மி இல்லை. இப்போது மது குடிக்கிறதுனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் செலவு அதிகமாக பண்ணின்னு இருக்கோம் இல்லைங்களா? நானே ஏற்கனவே குடிச்சிருந்தேன். இப்போ குடியை விட்டு 16 வருஷம் ஆகுது. புரியுதுங்களா? குடிச்சிருந்தேன்னா இந்நேரம் மூலம் தான் நம்மளுக்கு. அதான் உண்மை இல்லைங்களா? மது ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்லி ஜனங்களை ஏமாற்றிக்கினே இருப்பானுங்க. எல்லாம் திருட்டு பசங்களுமே. மொத்த பேரும் திருட்டு பசங்க தான். இவனும் சரி அவனும் சரி. புதுசாக எவனா வரலான்னு பார்த்தா இந்த ஜனங்களும் சும்மா இருக்காது. புரியுதுங்களா? யார் ஃபேக்ட்ரி வேற யார் இது? அரசியல்வாதி ஃபேக்ட்ரி தான். அவன் எப்படி ஒழிக்க, அவன் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்கள ஒழிக்க, அவங்க ஆட்சி இவங்க ஒழிப்பாங்க. ஒருத்தரும் ஒழிக்க மாட்டாங்க. மக்கள் குடிச்சு தமிழ்நாட்டு மக்கள் குடிச்சு தமிழ்நாடு நாசியாக ஓட்டாங்க. வழி கிடையாது. அதே நேரத்தில் முதல்ல மக்கள் திருந்தணும். என்னைக்கு துட்டை வாங்கிக்கணும் போட ஆரம்பிச்சுமா அன்றைக்கே கெட்டு போச்சு. இவங்க என்னைக்கு திருந்துவாங்க? அரசியல்வாதி திருந்தல, அது அப்புறப்பட்ட விஷயம். இவங்களுக்கு திருந்துவாங்களா? முதல்ல எவன் 2000 ரூபாய் எவன் 5000 ரூபாய் கொடுக்குறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. போட வேண்டிய சண்டைலாம் போட மாட்டாங்க. அவனுக்கு ஓட்டுக்கு துட்டு கம்மியாக கொடுத்தா மட்டும் எனக்கு மட்டும் ஏன் 1000 ரூபாய் கொடுத்தானு அதுக்கு போய் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஜனங்க இதுங்க திருந்தாத வரை நாடு திருந்தாது. இவங்க தான் திருந்தணும். மது ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாட்டுக்கு ஓவர் நல்லது மது ஒழிச்சா. ஆமாம், பாதி ஜனம் திருந்தோம். பாதி பேர் சாவான். கண்டிப்பாக பாதி பேர் இருப்போம், நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். பாதி பேர் சாவான். அது ஆனால் ஓய்ஞ்ச ஓய்வு நல்லது நாட்டுக்கு. இப்போ நான் ஒரு வாரம் குடியாக இருக்கிறேன், உடம்பு நல்லா இருக்குது, சரியாக இருக்குது. அதுமாதிரி டெய்லி குடிச்சு தான் போவேன். உடம்பு காலையில் இருந்துச்சு ஒவ்வொரு வலி அதிகம். முன்னாடி தண்ணியாக போய் நல்லா இருந்துச்சு சார். இப்போ வேம்புட்டு போய் மாறிச்சா உடம்புலாம் போகுது வீணா. அதால் தான் ப்ரோ தமிழ்நாடு குட்டி சேராக போகுது. அது இல்லைனா எல்லாம் ஒழுங்காக தான் இருப்பாங்க. இந்த மு.க. ஸ்டாலின் அவெல்லாம் சரியில்லை. இப்போ அவனால் தான் இப்போ எல்லாமே உள்ளே நிறைய வருது, நிறைய போதைப் பொருள்லாம் வருது. இப்போ அது ஒளியும் தான் பார்க்குறோம், ஆனால் அது ஒழிய மாட்டேங்குது. திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாரு. திமுகவோட சேர்ந்து கூட்டணியில நிறைய மது ஒழிப்பு பண்றது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல மது ஒழிப்பு சாத்தியமா? இல்லைங்க, அவர் சொல்கிறது வந்து அவர் தெளிவாக இல்லைங்க. ஏடிஎம்கே ஆச்சுன்னா ஏடிஎம்கே போகிறாரு, டிஎம்கே ஆச்சுன்னா டிஎம்கே வர்றாரு. அவங்களாம் சுயநலத்துக்காக பண்ணுற மாதிரி தெரியும். மது ஒழிப்பு சாத்தியமா தமிழ்நாட்டில்? நம்ம நாட்டில் அது ஒழிக்க முடியாதது தான். அது சாத்தியம் இல்லை. மதுன்னு 90% குடிக்கிறாங்க, அதனால் அதை ஒழிக்க முடியாது. சாத்தியம் கிடையாது. ஏன் அந்த அதில் தான் கவர்மெண்ட்டே ஓடிட்டு இருக்கு. கூட்டணி கட்சிலாம் சேர்ந்து மது ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்துறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? சக்ஸஸ் ஆனால் நல்லா இருக்கும், முயற்சி பண்ணணும். அதுதான் வருமானமே கவர்மெண்ட்டுக்கு. அது எப்படி ஒழிப்பாங்க? ஒழிக்க மாட்டாங்க. ஒழிச்சா நல்லதானா? எங்கள் வீட்டிலே 2 பேர் இருக்காங்க, அவங்களும் திருந்துவாங்கள்ல. அதனால் ஒழிச்சா ரொம்ப நல்லது, சந்தோஷம். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நிறுத்துவாங்க. நாங்கள் டிஎம்கே கவர்மெண்ட். அப்படியா? ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட் மேலே ஒரு விமர்சனம் இருக்குல்ல, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் மூடணும் அப்படின்னு சொல்லி. சார், இப்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா? ஐ திங்க் கள்ளக்குறிச்சி. அங்கே வந்து இந்த மாதிரி விசசாராயம் அந்த மாதிரி, அதுக்காக தான் வந்து கலைஞர் கொண்டு வந்தாங்கன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, கொண்டு வருவாங்க. ஆனால் படிப்படியாக வரும். கம்ப்ளீட்டாக நிறுத்துறாங்க இல்லையா, படிப்படியாக வரும். பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அது எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணணும். ஆட்சியாளருக்கு 2 பேர் வந்தாலும் மாற்றி அவங்க தான் நடத்துகிறாங்க சாரை ஆலையை. அதனால் நடக்க சாத்தியம் இல்லை. ஆனால் இந்தியா ஃபுல்லாக மதுவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு திருமாவளவன் ஒரு மாநாடு நடத்துறாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அவருடைய எண்ணம், அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, அதனால் அது நடத்துகிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகவும் தெரியல. அது இல்லைன்னா தமிழ்நாடே கிடையாது. ஆனால் பல குடும்பம் அதனால் அழிஞ்சு போகுதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ மது ஒழிப்பு மாநாடு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. விசிகா நடத்துது, அதில் திமுகவும் சேர்ந்து பங்கேற்கும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அது ஆலையை வச்சுன்னு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கனிமொழி, ராசா, ஜகத் ரசிகன் இவங்க தான் வச்சுன்னு இருக்காங்க. இது மூடணும்னு நினச்சா அது அவங்க மூடலாம்ல. அதனால தான் அவங்களுக்கு கவர்மெண்ட் வருமானமே, அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்குது அவங்க தான்.
அதை மூடிட்டா பல பெண்களோட தாலி அறுத்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க குடும்பம் தான் நல்லா இருக்க கண்டி, மற்றவங்க யாரும் நல்லா இல்லை. 12 மணி காலையில் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் வச்சாங்க, 9 மணிலாம் ஓப்பனு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க 12 மணின்னாங்க. ஏன் அதை நிரந்தரமாக மூடலாம்ல? அதனால் நிறைய பேர் இப்போ கூட நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம், காலையிலேருந்து ஒருத்தர் ஓட்டுறாரு. எதுக்காக ஓட்டுறாரு அப்படின்னா 12 மணியானா சவாரி முடிச்சுட்டு கரெக்டாக போயிடுறாரு, ஷார்ப்பாக 12 மணிக்கு போயிடுறாரு. எதுக்குண்ணா அப்படின்னா அதை போட்டால் தான் ஓட்ட முடியுது அப்படின்ற. அது சாத்தியம் இல்லை. அது இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை. ஓகே. அது தேவையில்ல, நாட்டுக்கு தேவையில்ல. அது குடிச்சு எல்லாமே சீரழிஞ்சு போகிறாங்க. அது தேவையில்ல தான். அது யார் சொன்னால் பிடிச்சி யார் ஏற்றுக்க போகிறாங்க சொன்னால் சொல்லுங்கள், யாரும் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? ஆனால் அரசே அதுலேருந்து தான் வருமானம் பார்க்குதுன்ற மாதிரி அது அதாவது அது அவங்க அதை ஆதாரம் தேடுறாங்க. அதை விட்டால் வேறு வருமானம் கிடையாது. அதனால் அவங்க அதை தேடுறாங்க. நம்ம எதுவும் சொல்ல முடியல. மது ஒழிப்பு கண்டிப்பாக தேவை. ஏன்னா அது ஃபுல்லாகவே கஞ்சா மது பயங்கரமாக போதைங்கிற முதல்ல ஒழிக்கணும். அது மெயினாக ஒழிச்சா நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலும் அது திருடுங்க நிறைய ஆகிப்போச்சு. இப்போ அது மெயினாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். போதை இது ஒழிக்கணும். ஆமாம், மது ஒழிப்பு உடனே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். நாட்டுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஆமாம், ஆட்டோ கட்ட ஆட்டோ விடுங்க, என்ன சொல்லுறதுன்னு தெரில. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ்.